விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக சீரமைப்பு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களால் 234 சட்டமன்ற தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட நிர்வாகத்தை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், ஒன்றியம், நகரம், பேரூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்புகள் 33க்கும் மேற்பட்ட துணைநிலை அமைப்புகளுக்குமான ஒட்டுமொத்த கட்சி நிர்வாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியிலே அதற்கான விண்ணப்பங்களை பெறும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆட்டோமா கணேசன் அவர்கள் இங்கே மாவட்ட செயலராக இருக்கிறார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்படியே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 144 மாவட்ட செயலாளர்கள் தொடர்வார்கள் என அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் மாவட்ட செயலாளர் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அதாவது தொகுதி மாவட்டம், தூத்துக்குடி தொகுதி மாவட்டத்தில் இருக்கிறார். மற்ற பொறுப்புகளுக்கான மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர, பேரூர், பகுதி, வட்ட துணைநிலை அமைப்பு பொறுப்புகளுக்கான விண்ணப்ப மனுக்களை இன்றைக்கு பெறுகிறோம். விரைவில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் தமிழ்நாடு முழுக்க 234 மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்புகளுக்கான பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள். இந்த குழு இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சஜன்ராஜ் ஆகிய நானும் மூத்த முன்னோடி பாரிவல்லர் அவர்களும் அக்கா கலைச்செல்வி அவர்களும் தூத்துக்குடி தொகுதி மாவட்டத்திற்கும், சிறுவைகுண்டம் தொகுதி மாவட்டத்திற்கும், திருச்செந்தூர் தொகுதி மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக மறுசீரமைப்பு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான தலைமையிடத்து பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சிறுவைகுண்டத்திலும் தூத்துக்குடியிலும் ஏற்கனவே திருச்செந்தூரிலும் ஏற்கனவே இந்த கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். இன்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெறுகிறது. நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே வரும் 27ஆம் தேதி அன்று மாவீரர் நாள் சென்னையில் நடைபெறுகிறது. தென் மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும்.